Hey friends, so இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Granny Chapter 2. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவலாக வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் நான் ரீசெண்ட்லி ரோப்ளாக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரானிலாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் Granny Chapter 2ஓட நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம். ஓகே, சொட்டையும் மொடையும் வந்துடாம இருந்தா. ஆமாம். ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இந்த தடவை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கசின் கூட தான் வந்து விளாட்றோம். ஸோ நாங்கள் கபோர்டில் என்ன இருக்குது? இல்லை டேப் தான் இருக்குது. மொட்டையும் வந்துட்டான். ஐயோ மொட்டை, அடா பாவி, பார்த்து சுந்தரி ஆரம்பத்துலேயே வந்துட்டானே. கேவி எங்க? கேவி இனிமே காணோம். சுந்தரி எங்க? பார்த்து போடா. கேவி 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 விட்டுரு, கேவி விட்டுரு, கேவி விட்டுரு, கேவி பேசிட்டுக்கலாம், எதுவாக இருந்தாலும் பேசிட்டுக்கலாம். கேவி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், வேணாம் 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 வேணாம். மொட்டை யூட்டன் போட்டான். அட பாவி, என்ன ரெண்டு பேர் தோத்துறானுங்க? கேவி கேவி வேணாம், என்னவா இருந்தாலும் பேசிட்டுக்கலாம், வேணாம் 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 வேணாம். அடா பாவி, ஸ்டன்கன் கிடச்சிருந்தா அந்த நாய்களை போட்டு பொழந்து எடுத்துக்கலாம். ஆமாம், கேவி கிழமை இங்கே இருக்காங்களா என்ன? கேவி கேவா. ஆமாம், கேவா கேவி. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து என்னடா கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக அப்படியே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரலாம். கேவிங் இல்லைல்ல? ஓகே மக்களே, கேவிங் இல்லை சொன்னால இங்கே என்ன இருக்குது? போட் கீ. வேற லெவல். போட் எஸ்கேப் போட்டுடலாம். ஆமாம், என்ன பொருள் முதல்ல கிடைக்கிறோம் அந்த எஸ்கேப் தான் நம்ம. ஆமாம், எந்த எஸ்கேப்போட பொருள் முதல்ல கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான் பண்ணுவோம். அது வந்து நம்மளோட பாலிசி. ஸோ பாலிசி ஓப்பன் பண்ணு. ஹெலிகாப்டர் கீடா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டுக்கு எதாவது கிடச்சிச்சு. போட்டு எஸ்கேப் போட்டுறாங்க. அதுக்குள்ளே போ, எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, கதவு மூடி வச்சுக்கூடா. ஆமாம். ஓகே வா வா, இப்போ வெளியே போக மாதிரி பயமாக இருக்கே. கதை வர மூடி வச்சிட்டோம். எந்த பக்கம் இருந்து யார் வருவோன்னு எனக்கு என்ன தெரியும்? ஐயோ கேளா வா போடாங்க. இவனுங்க துரத்திக்கினே இருக்கானுங்க. அதான் வேலையை ஒழுங்கா பார்க்க விட மாட்டேன்றாங்க. கேவி வர எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ போயிரு பின்னாடி போயிரு. வெயிட் பண்ண போ. அது அந்த சைடு திரும்பும்போது பாத்துற போகுது. ட்ராப் இருக்குடா, வெயிட் பண்ணடா. ஐயோ இந்த கேவி வேற வரமாட்டான். ஓடு 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 அச்சமில்லை ஓடு. இந்த ரூம்குள்ள தான். என்னடா கதவு என்ன இது வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. இந்த இதுல ஸ்டன்கன் இருந்தா மாசா இருக்கும்ல. ஸ்டன்கன் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. மாசு மக்களே, வேற லெவல் லக்கு. ஸோ இதே மாதிரி லக்கு உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்கள் ஸோ மக்களே, இந்த மாதிரி உங்களுக்கு அல்டிமேட் லக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணலன்னா உங்கள் மண்டை மேலே கருப்பம் சுந்துடும். ஐயோ மக்களே, நான் சொல்லது அவன் சொன்னான். ஓகே, என்ன கான்சிக்வன்சஸ் ஆனாலும் அவன் சொன்னான். வாடாடே மொட்டை சொட்டை எங்கே இருக்கிறானுங்க இதுவங்க? எப்படிண்ணா வா எங்கே இருக்கிறீங்க புஜ்ஜு குட்டியில்? வா. கேவி என்னங்க இன்னும் வரல? கேவி நம்ம சும்மாவே துரத்தோம். கேவிலாம் சொட்ட சுந்தரி, அப்புறம் மொட்டை சுந்தரி. வா கேவி வா. ஐயோ எடுக்க முடியல. அவா நல்ல வேலை. கேவி நான் விட்டுரு. என்ன சும்மா அதெல்லாம் சும்மா ஜுஜூபி போ சாவ் வந்துட்டான். அதான் மக்களே, கேவியை பொறுத்தவரை வச்சு ஓகே ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது, எடுத்துக்கலாம். இப்போ வந்து மொட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருவான். ஸோ மொட்டையும் நம்ம வந்துடலாம், போட்டு தள்ளிடலாம். வர மாட்டேறானே, என்னடா பண்ணுறானுங்க? மொட்டை நீங்கள் வந்துட்டான் பாருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்கன் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து கால் ஆசீர்வாதம் வாங்கிக்கூடா. அப்படா மண்டை எத்தி விடு. ஃபுட்பால் ஆடுற பாரு. போடு படிக்கல உள்ள எனக்கு ஒரு ஐடியா. இப்போ கிரானி ட்ராப்ல மாட்டிக்கணும். எனக்கு ஒரு ஐடியா. என்னடா? மொட்டையை தள்ளிட்டு போய் இந்த இடத்துல போட்டுருவோமா? சைல்டு இருக்கான்ல அந்த இடத்துல இருக்க தண்ணியில தள்ளி விட்டுருவோமா? வேணாம் பாவம்டா. அப்புறம் வரமாட்டான்டா, அவனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவான்டா. பாவம்டா. ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக்யூரிட்டிக்கு எடுத்து இங்கே போட்டு விட்டுருலாம். இந்த மொட்டை எனக்குலாம் சிசிடிவி கண்ணே அறிஞ்சு ஒழுங்காக தெரியாது.
அதான் நான் என்ன பண்ணுவேன்? இவனுக்கு கண்ணே ஒழுங்கா முதல்ல தெரியாது, இவனுக்குலாம் போய் சிசிடிவி கேமராவா விளங்கும்டா. ஓகே போடு. அச்சிச்சோ கீழே உண்டேனே. சபா தீல சும்மா போடலான்னு நினச்சேன், பார்த்தா தீலே உண்டேன். ஸோ ஓகே வாங்க மக்களே, கேவிக்கு வந்து போட் கீ நம்ம ஸ்ட்ரெயிட் அத்தனை போய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தீல போட்டுவிட்ருவோம். கேவிக்கு வந்து அது குளிக்கும் போது இந்த கேவிக்கு காதே கேட்காது, கீபோர்டு வச்சு என்னத்த பண்ண போதும். இந்த கேவி இப்போ குளிக்க வரும், அந்த நேரத்தில் நம்ம உள்ள வந்தோம்னா என்ன தைரியம் இருந்தால் ஏன் பாத்ரூம்குள்ளே நீ குளிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நம்மளை அடிச்சு விட்டுறோம். அதான் ஓகே. இப்போது நம்ம வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கே ஒரு குட்டி கேம் மாதிரி இருக்கும்ல, அது விளாண்டு வந்துடலாம். ஸோ நம்ம ஹெலிகாப்டர் கீ நம்ம கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ ஹேண்ட் வீல் போடு. ஹேண்ட் வீல் டோர் எஸ்கேப்டா. ஓகே இதை நம்ம ஒழுங்காக பண்ணணும். இல்லை வேறு லெவலு போடு. அதெல்லாம் முடிச்சிச்சு. அதான் இதை நம்ம கரெக்டாக நம்ம அடிச்சிட்டா நமக்கு அவள் தான் ஜாக் பாட்டு. இல்லைனா கீழே போய் அந்த கடை தான் எடுத்துகிட்டு வரணும். ஆமாம் போடு. யாருக்கிட்ட மாட்டிச்சு. கிழவங்களை வந்து நின்றுப்பாங்க, கிணறு முடிச்சிரு. ஆமாம் நல்ல ஆப்ஷன். ட்ராப் பண்ண ஒன்றும் ஆகாது. என்னடா இன்னும் வரல அதானே. கீழே போய் அவனுக்கு மண்டையில போட்டுறான். இப்போ இது ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கணும். ஸோ ட்ராப் இட், ட்ராப் த ஹேண்ட் வீல். ஒன்று போட்டுற வேண்டியதான். அதான் வரல. வா 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 வா. ஒருவேளை இந்த டோரை நம்ம திறந்துருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களோ. அதான் வெப்பன் கீ அங்கே தான் கிடக்குது. இப்போ நம்ம தீல போனால் கட்சின்னு வேற வரும், திடீர்னு வந்துட்டானுங்கன்னா நம்ம காலி. ஸோ அதனால் வந்தானுங்கன்னா வெடிக்க வச்சு செஞ்சிடலான்னு பார்க்குறேன். அதான் என்ன வந்துட்டா போடு. மண்டை மலை வந்துருச்சு, நம்ம தள்ளி வந்துக்கலாம். போடு. அல்டிமேட்டான ஷாட்டு. சரி வாங்கினா மண்டையிலேயே. இப்போ கிளவாங்க போடு கொய்யால. ஆமாம் இந்த கிரனேட்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கிளம்ப எங்கள் ஆளக்கணும் வர கிராண்ட் பா வருவானே என்னை காப்பாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். அதான் ஓகே. என்ன கிராண்ட் பா இன்னும் காணோம். நான் ஆஸ்பத்திரி கூத்து போனோம். இந்த மக்கள் இன்னும் வரல. டேய் என்னடா வெப்பனுக்கு எங்கே போய் வந்துச்சு. கிராணியே மறைஞ்சு போச்சு. என்னடா இவனுக்கு டே இந்த வரேன்டா டே. சரி வா போயிடலாம்ல. திடீர்னு வந்துட்டானா செத்துருவேன். ஓகே ஓகே. அந்த மொட்டை தலை எனக்கு என்ன. ஓடு 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 ஓடு. வரவே மாட்டேங்குது. ஆஹா திரும்பிட்டான்டா டே. ஏப்பா எங்கே இன்னும் காணும் அந்த மொட்டை தலைங்கண்ணே. ஓகே இங்கே இல்லை. சரி நம்ம என்ன பண்ணுவோம். ஓகே நமக்கு வந்து இது இப்போ ரொம்ப சேஃப் இல்லை. நம்ம வந்து இது எங்கள் தீல போட்டு ஆமாம் வெப்பனுக்கு எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தீல போயிடலாம். வந்துட போகிறான். இவனா வரமாட்டான்டா. இவன் முதல்ல காதே கேட்காது. இவனுக்கு என்ன வரப்போகிறான். கிராணியை கொண்டுட்டோம்ல வந்துடுவாலும் வருவான். ஏன் நான் லிம்பிங் பண்ணிருக்கேன் இப்போது. ஆமாம் 2 தடவை உளுந்தனாலையோ. அதுக்கெலாம் கால் உடஞ்சுமாடா. அதான் ஒழுங்கா நடடாடே சும்மா. ஓகே ஆக்சுவலாக ஒன்று ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. என்ன தெரியுமா, நமக்கு 2 புல்லட் எடுக்கலாம். ஆமாம் அது பெரிய அட்வான்டேஜா. ஆமாம் 2 புல்லட்டு. ஸோ இப்போது நமக்கு வந்து வரதும் நான் இப்போ ஏன் மேலே போய்ட்டுருக்கேன். மேலே போய் சுடணும்ல. வெயிட் பண்ணா முதல்ல ஃபோட்டோஸ் வைக்கணும்ல. ஆமாம் ஃபோட்டோஸ் பாத்ரூமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறம் அந்த பெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே போடு. அந்த பெட்டுக்கு போ. பெட்டில் இருக்கு எல்லாமே இங்கே தான் இருக்குது போல். இல்லை கீழே இருக்க பாத்ரூமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இதை போட்டுட்டு இது வழியாக போயிடு. அந்த பாத்ரூமுக்கு போயிடு. இது இங்கே போயிரு. அந்த பெட்ரூமுக்கு போய் அங்கேருந்து கீழே குதிச்சிரு பாத்ரூமுக்கு. இப்போ நான் இங்கே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கே க்ரோபார் இருக்குடா. க்ரோபார் இருக்குதான். இங்கே இருக்காதுல்ல. சான்ஸ் இல்லைல்ல. நிறையா சான்ஸ் இல்லை. ஓகே இந்த தர இது திறந்து பார்த்துறோம். இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அது வெயிட் பண்ண. க்ரோபார் எடுத்துகிட்டு போய் கீழே இதெல்லாம் உடச்சி பார்க்கலாம்ல. பண்ணாது பாரு மொட்டை டே வாடாரே இவனை. அதான் வெயிட் பண்ண. அந்த மொட்டைத்தனை நான் பாத்ரூமில் தான் வச்சு போடுறேன் பாரு. வெயிட் பண்ண. நான் என்ன வேகமாக பண்ணிட்டு பாரு. இங்கே என்ன இம்பார்ட்டன்ட் வேலை பண்ணிருக்கேன். இந்த பாரு இங்கே என்ன இம்பார்ட்டண்டான வேலை பண்ணிருக்கேன். டே இது எங்கே என்ன பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தா அவன் பாத்ரூம் போய்ட்டுருக்கான். டே எங்கடா இருக்கான். ஐயோ கிவி போடு. உனக்கு இது தேவையா கிளவி. அதான் யாருக்கு டே. ஓஹோ ஹெட்ஷாட் போடு. மண்டை தெரிச்சிருச்சு உனக்கு. நான் என்னடா பீஸை காணும். ஏய் இங்கே என்னடா இருக்கும். நம்ம எங்கடா இருக்குது பீஸு. அடப்பாவீங்களா. டேய்
அடையா அடியில அடியில இருக்கு. அங்க இருக்குடா. ஐயோ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வெயிட் பண்ண. ரெஞ்ச் எடுத்துட்டு வந்துரு. ரெஞ்ச் மேல இருக்கு. கன் எங்க போட்டோம்? ஓ ஷிட். வெயிட் பண்ணு. ரெஞ்ச் மேல இருக்கு. இது சரி அதோட இந்த சைல்ட் இருக்குல, பாத்ரூம்ல புல்லட் இருந்துச்சு. ஆமா. சோ இங்க போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா ரெஞ்ச் வந்து எடுத்துட்டு வந்துடலாம். ரெஞ்ச் ஸ்டங்கனே எடுத்துட்டோம். ரெஞ்ச் இங்க தானே இருந்துச்சு. ஆமா இது இருக்குல. ஸ்டன் கன் எங்க போட்டோம்? ஸ்டன் கன் நமக்கு அவசியம் இல்லை. நம்ம இது ஷார்ட் கன் வச்சு போட்டு தெரியலாம். ஷார்ட் கன் புல்லட் தெரியணும்ல. ஸ்டன் கன் நான் புல்லட் ஏமா 2 கன் எடுத்து போய்க்கலாம். நம்ம வந்து சைல்ட்ல போடலாம். ஒருவேளை கிரானிக் பவுண்டாங்கன்னா நம்ம ஷார்ட் கன் வச்சு போட்டுடலாம். 2 புல்லட் இருக்குல்ல. 2 புல்லட் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஆமா. ஓகே மக்கள் என்ன செம மாஸ்டர் பிளானா பண்ணிருக்கோம். நீங்க கிரானிக் பா அவ்வளவுதான் போல. ஓகே வாங்க போலாம். ஆமா மான்ஸ்டர் இதுக்குள்ள தான் இருக்கும்னு சொன்னானுங்க. ஸோ இங்கே மான்ஸ்டர் வந்து ஆக்சுவலாக இருக்கும். பட் என்னன்னா இங்கே வந்து இந்த சைல்டு இருக்குல்ல, ஸோ அந்த சைல்டு இருக்க இடத்த தாண்டி போனோம்னா நமக்கு தண்ணி இருக்கும்ல. இல்லை பாத்ரூமில் கொண்டா இருக்கும். நீ தானே சொன்ன. அடா பாவி மேல இருக்க ரூம்ல இருக்கு. மேலலாம் போக வாய்ப்பு இல்லைடா. மேலலாம் போனால் வந்துடுவானுங்க. என்ன பண்ணுவோம்? இங்கே கபோர்டில் இருக்கு. தெரியும். ஓகே ஸ்டன் கன் எங்கே பார்த்தோம்? ஸ்டன் கன் நான் பார்த்துட்டேன். எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் போடலாம். ஹெலிகாப்டர் இடத்துல இருக்கா? ஹெலிகாப்டர் எடுத்துலாம் போடல. இங்கே போடுறோம் பாரு. இந்த புல்லட் இருக்கா? இருக்கு. புல்லட் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டு அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரலங்க. சரி விடு நம்ம கீழே போயிடலாம் சைல்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு போயிடலாம். ஓகே வந்து அடுத்து என்னடா பண்ணலாம் சொல்கிறா? தெரிலையே. இவங்க வர மாட்டேங்கிறானுங்க. நம்ம சைல்டை போய் சுட்டுறலாம். கன்னெல்லாம் எடுத்துட்டு வேணாம். முதல்ல இவங்களை போட்டு தள்ளிடலாம். அவங்க கடுப்பாக வர ஆயிடுவாங்கல்ல. ஆமாம் இவங்களை போட்டு தள்ளிட்டு சைல்டு போட்டு. ஆமாம். மீட் இருக்கு. நம்ம போட்டு தள்ள வேணாம். என்ன சொல்கிற? ஓகே பட் அதை எடுத்துட்டு போய் அந்த கேவியும் மொட்டை மாட்டின்னு போட்டு தள்ளிடலாம். சரி அவனுங்க என்ன வர பார்த்து சைட்லேருந்து வந்துட போகிறாங்க. சைட்லேருந்து வர வாய்ப்பு இருக்கு. நிறையா இருக்கு. சமா இப்போ இங்கே போகலாம். இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கே. இல்லை அதெல்லாம் போகலாம். 2 நிமிஷமாக இங்கே இருக்கும். வந்துட்டாளா சாமி. வா என்ன இவ்வளோ ஸ்லோவாக வர? என்ன இவ்வளோ ஸ்லோவாக வர? ஆமாம் நாம எடாப்பா டே இந்த கிழமை வர அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா கேவி என்ன இருந்தால் போட்டு தள்ளுவு. உனக்கு போடு மண்டியில் கண்ணத்தில் மாட்டிச்சு. யாரா போய் சைல்டை கொண்டுடலாம். தான் சைல்டை கொண்டுடலாம். ஐயோ மேலே வேற அந்த ஓட்டவே வருவாளே. பீஸ் மேன் நம்மளுக்கு தேவை. சரி விடு. சைல்டு மண்டையா எங்க இருக்கிறாய்? அவன் வேற அங்கே போய் உட்காந்துட்டான். வா உனக்காக தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். சாவு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பீஸ் ஆஃப் டேய் பர்றா. ஸ்டன் கனாமோ? ஐயோ சேவா நம்ம ஸ்டன் கன் இனிமேல் தேவையில்ல. நம்ம வந்து அவன் இடத்துல என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இவன் இடத்துல இந்த சைல்டு இடத்துல தான். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுட்டு ஷார்ட் நமக்கு முக்கியம்டா. வந்து கிளம்பி மேபி ஓகே மேபி கடுப்பாக இருந்தாலும் கடுப்பாக இருப்பானுங்க. போகலாம் வீடு சன்கனாமோடா. என்ன இப்படி பண்ற? ஐயோ இந்த வாயை வேற பார்க்க முடியலடா. சீ எனக்கு இது சேஃப்கி. ஓகே அவனுக்கு இன்னும் வரல. நம்ம மேலே போய் வேலை. ஆமாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரெயிட்டாக ஓடி போய் சேஃப்கி எடுத்து உள்ளே என்ன இருக்குன்னு. ஆமாம் இங்கே வந்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்த போய் ஒளிஞ்சிடணும்டா. ஓகே போ clear. The place is clear. You can go whatever you want. You can do whatever you want. Yes, go do this. Yay! Gasoline. Helicopter தேவை. மாலை போடு. கன் எடுத்துக்கோ. ஓடு. HMLA ஓடு. எவனோ வரல. தமிழா வந்தா சொல்லிட்டு வாங்கடா. திடீர்னு 3 மணி வந்தீங்கன்னா அவங்களாம் பார்த்துக்கோங்க. கன் இருக்கு. ஸ்டன் கன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த சைல்டு மறைவானா என்ன? அட மறைய மாட்டேங்கிறான் அந்த லூசு பையா. டேய் இரு ஆமா சைடுல இருக்க மாதிரியே இருக்கே. ஸ்டன் கன்னு எடு. டேய் ஆமோ குடுறா டேய். அட பாவி. சரி விடு கன் எடுத்துக்கலாம்.
சரி ஓகே இப்போ கிளம்ப அது வருவான்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரமாக வச்சுட்டு இருந்திருப்பான் இதெல்லாம் வச்சுருக்கான். ஐயோ மக்களே தேவையில்லாமல் ஏதோ லூசு பையன் இது பண்ணிட்டான். ஸோ ஓகே அவன் வந்து ஏய் வந்து தொலை அப்பா நல்ல வேலை. கேவி என்ன உனக்கு இல்லை கேட்குறேன். அதான் அதை பாரு. ஆஹா இந்த கிராணி ஒரு அழகான கிராணி உனக்கு என்னடா வேணும் சாவிடா அழகான கிராமியா. அதான் அதுவே 20 வருஷமா பல்லு விளக்காத கிளைய மாதிரி இருக்குது. அதை போய் அழகான கிராணியா இன்னும் தடவை சொல்லிப்பாரு செத்துருவலாம். மூஞ்ச பார்த்தாலே ஏதோ கருமமாக இருக்கு. ஐயோ இது வர நம்ம மத்தியில் ஏய் நம்ம செத்துருவோம்ப்பா. இங்கே மேலே போய் வந்தா எனக்கு சத்தியமாக நான் புரியல. இதில் எப்படி நம்ம மத்தியில் வரணுன்னே தெரியல. ஸ்லோவா செத்துறாதரா பெயிண்டிங் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வரலாம். அதான் மக்களை செத்துறோன்னா நமக்கு பெரிய இதுவாகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்லோவாக மேலே போயிட்டு வச்சுட்டு வரலாம். இங்கே ட்ராப்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா இன்னொரு பெயிண்டிங் அங்கே. அதான் எல்லாமே நீ போட்டது எல்லாமே கீழே விழுந்துச்சு. ஏய் எப்படி அடப்பாவீங்களா? ஐயோ இதுக்குள்ளே வந்துட போகிறாங்க அவனுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சுட்டாச்சுல சுட்டாச்சுடா லூசு சத்தியமா சுட்டாச்சு. இருந்தாலும் 2 நிமிஷம் தானே அவனுங்களுக்கு டைம்லாம். ஆமாம் அதுக்கு என்ன வந்து தொலைஞ்சிருவாங்க. ஓகே லாஸ்ட் அம்மா எதுக்கு இந்த மொட்டை மண்டையனோட பெயிண்டிங்கை மட்டும் இப்படி கிழிச்சு வச்சிருக்காங்க தெரியலையே. கேவிக்கு வந்து மொட்டை மண்டை வந்து கன் எடுத்து சுட தெரியல. நீலாம் ஒரு மனுஷன். சொல்லி சாப்டர் 3லலாம் நம்மள சுடுறதுலாம் கிளவிய சுட்டுருவான். அதனால இந்த வீட்ல வந்து இவன் இனிமேல் சாப்டர் 1ல கேவி மட்டும் தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க கேவி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணான். அவன் வந்து கேவி வந்து ரொம்ப கண்டப்படுது அப்படின்றனால மக்களே தெரியாமல் தீயில வந்து கிராண்ட் இருந்துச்சு மக்களே. ஸோ அந்த கேவி மேலே வந்து ஹேண்ட் கிரனேட் போட்டேன் தெரியாமல். ஸோ அது என்ன ஆச்சு தீயில வந்து இருக்குல்ல தீயில இருக்க இடமும் ஹெலிகாப்டர் இடமும் வந்து ரொம்ப கிட்ட போல். நம்ம வேறு ஆல்ரெடி டேமேஜ் நிறையா வாங்கியிருக்கோம். அதனால் பாடி வீக்கி அதனால நம்ம செத்துட்டோம். ஆமாம் சரி ஷெட் பார்த்தீங்க போட் கிங் தான் கிடக்குது. நமக்கு கிளாஸ் ஃபியூஸ் வேணும்ப்பா. கிளாஸ் ஃபியூஸ் எங்கே பார்த்தோம். சரி விடு. இந்த லூசு பையன் இருக்கான்ல இந்த சைல்டு லூசு பையன் அவன் மட்டும் கன்னை மட்டும் கொடுத்துட்டானா நான் வேறு பிரச்சனையே இல்லை. அங்கே அதில் என்ன இருக்குன்னு பாரு. அதில் இல்லை சுற்றி திரும்ப வந்துட்டோம். சரி மேலே இருக்க எங்கேயாச்சும் இருக்கான்னு பாரு. வெயிட் பண்ணேன். இப்போ நமக்கு போய் அதை எப்படியா கன் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா நான் 2 பேரையும் போட்டு தள்ளிடுவாங்க. 2 பேரும் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. நல்ல வேலை. அம்மா ஆமாங்க. ஆமா இங்க எப்படி அவன் திரும்பி வந்தான்? விடு எப்படி அவன் திரும்பி வந்தான்? எங்க ஆமா எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா. எப்படி அவன் திரும்பி வந்தான்? அதான் கொண்டுட்டோமே. வந்துருவான். ஆமா எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. மேலே அந்த இடத்துக்கு போய் இந்த இதை ஷூட் பண்ணும்ல 3 இதை அந்த இடத்துல இந்த கன்னோட அன்லிமிட்டட் அது பேர் என்ன அன்லிமிட்டட் அன்லிமிட்டட் வரும். அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் சரிதான் ஓகே தான். ரொம்ப குளருது. அன்லிமிட்டட் சரி அதெல்லாம் ஓகே தான். இப்போ இவன் சரி சண்டன் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ கிளாஸ் ஃபியூஸ் தான் எங்கே இருக்குன்னு தெரியணும். கிளாஸ் ஃபியூஸ் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. மேலே போக முடியாது. மேலே இருக்கிறாங்க புரியுதா? ஒரு தடவை செக் பண்ணிட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணி இந்த டோர் நம்ம திறந்துருக்கோம்ல. இதில் போகிறாங்க நடுவில் வேணா வந்துட போகிறோம். இல்லை யாருமே இல்லை. கன் எடுத்தோம். இங்கே எதுவுமே இல்லை. பொறுமையாக போ. இதுக்கு இங்கே தான் எனக்கு தெரியும் ஞாபகம் வந்துச்சு. போ அவ்வளோதான். இங்கே தான் செக்யூரிட்டி திறந்துடுறாடே கைப்புல. என்ன எஸ்கேப் பண்ண முடியும் வச்சிருக்க போகிறான் பார்த்து. என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் நம்மளா ஹெலிகாப்டரா? வெயிட் பண்ணல எல்லாரையும் வர வச்சு சுட்டு தள்ளிட்டு அப்புறமா வேலையை பார்க்கலாம். ஆமாம் கிளாஸ் ஃபியூஸ் உள்ள டிராப் பண்ணுவாங்க. ஆஹா அடோ பாவே தான் கன்னு மட்டும் உங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அதான் சொல்ல வந்தேன். அது ஃபியூஸ் என்ன சொல்லுங்க. அதான் எடுத்தனா எடுத்துன்னு வாடா. ஃபியூஸு நம்ம மறுபடியெல்லாம் வரப்போகிறது இல்லை. இங்கே புரியுதா?
அதனால நம்ம ஆமாம் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போவே நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடணும். நமக்கு ஆமோ வேற நம்ம கேஸ்லின் பாக்கெட்ல போட்டுருக்கோம். டக்ட் டேப் அந்த சைடு இருக்க ட்ரால இருக்கு. ஆமாம் நான் எடுத்துட்டேன் பார்த்துட்டேன். கேவி ஹெலிகாப்டர் கீ. ஏய் ஆமாம் ஹெலிகாப்டர் கீழ அது வந்து அந்த பெட்ரூம்ல இந்த பெட்ரூம்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேவி நல்லா இல்ல ஹெலிகாப்டர் கீ எனக்கு தெரியும். இதுல வந்து டக்ட் டேப் இருக்கு தெரியும். ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கோம். நல்ல ஒரு கால் வந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இங்கே தானே எங்கேயோ கேஸ் வைக்கணும். இது பண்ணால் தானே நமக்கு இதுவே வரும். இதுக்கு நமக்கு ஆமா வரணும் போல். ஆமா கிடைக்கும், அங்கே தானே இருக்கு. ஆமாம் நம்மக்கிட்ட ஆமோ இல்லை. ஆமாம் அங்கே கிடைக்கும்ல. எப்படி சொல்கிற? அன்லிமிட்டெட். கிளிக் பண்ணால் வருமா? மாசு. ஓகே இங்கே வச்சுப்போம் பூட்டு. அச்சிச்சோ அசிங்கம். ஓகே குட்டியூண்டு பசங்க வருவானுங்களா மாட்டாங்க. ஏன் புல்லட்டை வேஸ்ட் பண்ணுற? அவனுங்க குட்டியூண்டு ஆய் வருவானுங்களா, அப்போ சுட்டுரு. ஆஹா சரி வெயிட் பண்ணு கொஞ்சம். நெக்ஸ்ட்டு தான் வருவாங்க. இது கருத்து அதான் புல்லட் எடுத்துக்கோ. ஒன்று போதுன்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுக்கோ. சின்னதாகி வரப்போறான். ரெடியா போடு. பண்ணு இப்போ இந்த கேள்விலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மக்களே, நான் லாஸ்ட் டைம் எப்படி செத்தேன்? ஓகே இப்போ என்னால் பேச முடியல, நான் லாக்இன் பண்ணிருந்தேன். ஸோ போன தடவை நம்ம எப்படி சத்தோம்? நான் இங்கே வந்து கிராண்ட்பா வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சிட்டேன். ஷார்ட் கன்னு தெரியாமல் தீல போட்டேன். ஸோ அது பெரிய தப்பு. ஸோ அதனால் கிரனேடை போட்டு இங்கே பின்னாடி வந்துட்டேன். நான் ஆக்சுவலாக இங்கே பின்னாடி வந்துட்டேன். பட் தீல விழுந்த கிரனேடோட இம்பேக்ட் வந்து மேலே வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு ஏன்னே புரியல. ஸோ ஐயோ என்னாச்சு? கிராண்ட்பா படுத்தால்ட்டான். அவ்வளோதான், நம்மள சோலி முடிஞ்சு. அவ்வளோதான், கதை காலி தான். என்ன கருமண்டாது. சரி மக்களை ஸ்கிப் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். டேய் செய் கருமடா இந்த லூஸு. நான் வெயிட் பண்ணேன். இப்போ கன்று வேற மேலே இருக்குல்ல. ஆமாம் அட பாவீங்களா. கெய்வனுக்கு ரொம்ப பிடிச்ச வேஷத்துக்கிட்டு போய் சேல்டு மண்டமலே போடுது. இதுக்குள்ளே ஆஹா ஏண்டா ஹெலிகாப்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஹெலிகாப்டர் கிரானி கேவி இங்க இல்லடா. டேய் பாத்துறேன் நான் தெரியல. ஓகே இப்போ கிரானி இந்த பக்கம் போனோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்ன கேவி அங்கே தான் நின்றுருக்கு. கேவி இன்னும் போகலாம் மக்களே. போது கேவி லெஃப்ட் எடுக்காத, ஸ்ட்ரெயிட்டாக போயிடு. சொல்கிறது கேளு. பார்த்து நான் வெளியே போனோன்னே கிளம்ப. அதான் பின்னாடியே போவான் பாரு, என் காதல் அப்படின்னு சொல்லிட்டு. என் காதல் எப்படி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போவான் பாரு. ஓகே நம்ம சேஃபில். எஸ் गाइस சேஃப் தான். இல்லை சேஃப் இல்லை ஏன்? கண்டிப்பாக சேஃப் இல்லை. கேவன் அங்கே இருக்கான். இந்த லூசு பையன் அங்கேயே நின்றுட்டு என்னத்தான் பண்ணிருக்கான். இவனுக்கு சொல்லி யாராவது நிறுத்துங்கடா. நான் மறுபடியும் சொல்கிறேன், உன் வேஷம் தூக்கிட்டு போய் உன் மண்டை மேலே போடுவேன். பார்த்துரு மக்களே, இந்த கேவன் என்ன மக்களே பண்ணிருக்கான் பாருங்க. உள்ள நின்றுருக்கான் பாருங்க. ஆமாம் கை தெரியுது. கேமராவில் என்னடா பார்த்துட்டு இருக்க? அதான் அந்த கேமராவில் கிராண்டி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். டே தேடி பாடுறா லூசு பையன். ஐயோ அப்படியே ஸ்லோவாக போய் கன் எடுத்துடலாமா? அந்த கிழமை கேமரால கிரானிக்கு ஐ லவ் யூ நல்லி. கேவா வரப்போறானா கிராண்ட்பா வேணாம், பேசி தத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். வரான் பாரு. இந்த தலையில ரஜினி நினைப்பு. அதான் என்னடா பண்றான். தலை வந்து பாரு ரஜினி நினைப்பு. போடாங்கு வந்துட்டான். போய் சுட்டுரு. அவ்வளோதான், பின்னாடியே போய் சுட்டுரு. இந்த வெயிட் பண்ண. இங்க வந்து கேளவா நீ ஒரு லூசுடா. இப்போ நான் இங்கே வரட்டும்.
இந்த 2 பேரையும் போடுறதுல நம்ம இந்த சைல்டு கூட தானே தேவையில்லாமல் செத்தோம். இல்லை கிரனேடில் தேவையில்லாமல் செத்துட்டோம். சைல்டு கிட்டலாம் சாவல. அதான் சைல்டு கிட்டலாம் செத்தா கருமம். சைல்டு கிட்ட செத்தா நம்மளாம் அசிங்கம் உண்டா? இல்லை 2 தடவை கிடச்சா செத்துருவோம். ஸ்னைப்பர் அச்சோ மேலே போய் அன்லிமிட்டட். ஐயோ ஐயோ அச்சோ அப்படியே பறந்துருச்சு. பார்த்து சீக்கிரம் போ. அங்கே இருக்கு. இங்கே இருக்கு. சீக்கிரம் இந்த பக்கம் மட்டும் வந்துட்டோம்னா நம்ம காலி. ஓகே எடு. Let's go. Let's finish this motor train and we can go up. மொட்டை இது அப்பா பயண்டேன். எப்பா போடு அந்த போடு. ஐயோ கண்ட்ரோல். சரி ஹெலிகாப்டர் எங்க இருக்கும் ஹெலிகாப்டர்? ஐயோ கிரடி வேற மடிச்சு போச்சு. பயமா இருக்கு. ஹெலிகாப்டர் எனக்கு தெரியும்டா. அங்க இருக்குடா. அந்த டோர்ல இருக்கு. இந்த டோர்ல இருக்கு. அப்படியே? ஆமா. அவ்வளவுதான். ஹெலிகாப்டர் எஸ்கேப். இல்லை நம்ம ஆக்சுவலாக இன்னும் மேலே போகணும்ல. எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு மேலே போகணும். ஏன் ப்ரோ கிரானியில் இருக்க மாதிரி இங்கே மட்டும் எழுத பாரு படுத்துட்டு இருக்கான் பாரு. கிரானியில் இருக்க மாதிரி நம்மளால் எதனாலும் எடுக்க முடியல. எதனாலும் எடுத்தால் நம்ம வந்து எப்போனாலும் வச்சுக்கலாம்ல நம்ம சாப்பிட்ற வரைக்கும். அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும்ல. போடு ஹெலிகாப்டருக்கு எங்கே போட்டாச்சு மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் எடுத்துட்டு மேலே போவோம். ஆமாம் அடுத்த டே 1 மாதிரிலாம் காட்டாது. சும்மா அன்லிமிட்டட் டே மாதிரி போயிட்டே. இந்த மாதிரி உளுந்துனே இருக்க தப்பு நினைக்கிறேன் ப்ரோ. நான் சத்துவம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ டக் டேப் மட்டும் தான். அவ்வளோதான் எடுத்து. இது அந்த இன்னொரு ஒரு நம்ம சிக்கன் மாதிரி இருக்குமே நம்ம கிளாஸ் ஃபியூஸ். அதை எடுத்து அதை மேலே போயாச்சு. அப்படியா ஷோரில்? ஓகே கண்டிப்பாக பாரு. சுமக்கலே இப்போ இந்த பாரு இந்த மண்டை போடு. மண்டையில் போடு. மண்டை போட்டேன் எங்கடா வலிக்கும் தான். நோ இங்கே இருக்கு. அட பாவி எந்த நல்ல இடத்துல போட முடியுமோ அந்த இங்கே தானே அந்த இடம். இங்கே இல்லை. என்ன அது? இங்கே இல்லை. இந்த கதவு திறக்கணும். இந்த இடத்துல விழும். ஓகே இந்த இடத்துல நம்ம விழுவோமா? ஆமாம். அது போடலன்னா விழுந்துரும். எல்லா பொருளும் தான் இல்லை. அப்புறமா சொல்லக்கூடாது. ஷோரில் டக் டேப். இங்கே போட்டோம்ல. ஹெலிகாப்டர் கீ அங்கே இருக்குல்ல? ஆமாம். ஹெலிகாப்டர் மேனுவல் இல்லைனா மோதி செத்துருவோம். ஸோ மேனுவல் இருக்கு. ஆமாம் மேனுவல் இருக்கு. ஹெலிகாப்டர் கீ அங்கே போடு. ஆஹா ஓகே எடுத்துனோம். இந்த கலனுக்கு போட்டு பாட்டலாம் இதுதான். ஓகே ஹெலிகாப்டர் கீ. எப்பா ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. எப்பா அதான் இதுக்கு டோர் எஸ்கேப்பே பண்ணிட்டு போயிருக்கலாம் போல. ஆக்சுவலாக ஹார்டஸ்ட் எஸ்கேப் பண்ணுறதுனா நமக்கு ஒரு ஆரா வரும்டா. ஆனால் ஹார்டஸ்ட் எஸ்கேப் பண்ணுறோன்றனால நமக்கு வந்து கொஞ்சம் ஆரா வரும். பாடுறா இவனோட வந்து ஹார்டஸ்ட் எஸ்கேப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு கெத்து கிடைக்கும் நமக்கு. அதான் இப்போ கிரானியில் நம்ம சீவ் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம ஹெலிகாப்டர் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம போட போகிறதுல கிரானியில் நம்ம வந்து ஏதோ ஹார்டஸ்ட்டு ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடுவோம். மாசாக இருக்கும்ல. ஸோ ஃபியூவல் முடிஞ்சிச்சின்னு சொல்லி ரொம்ப பண்ணக்கூடாது. இங்கே உள்ளே போட்டு வச்சுப்போம். ஃபியூவல் காலி ஆச்சுன்னா ஆமாம் ஃபியூவல் காலி ஆச்சு செத்துற போகிறோம். அப்புறம் போயிட்டு அது மேலே நின்றுட்டு அது எங்கன்னு தெரியும். அதான் ஓகே டக் டேப். எனக்கு புரியல எந்த லூஸ் நாயிட அதை உடச்சு விடுவான். சரி அதோட எப்படி டக் டேப் போட்டால் ஹெலிகாப்டர் பறந்து போகும்? இல்லை எனக்கு புரியலை. அதான் உடஞ்சி விழுந்துறது. அதோட பரவாயில்ல எந்த லூஸ் இதை உடச்சி வச்சான். இந்த கிரானிக்கு இவ்வளோ திமுறோ. அதான் திமுரு ஸ்டார்ட் மிஞ்சின். டேய் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து விட்றாதீங்கடா. அதான் அண்ட் மக்களே லெட்ஸ் கோ கிரானி 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப் ரைட் ஹியர். லெட்ஸ் கோ. எஸ் சார். போடு. அப்போ மேல பார்த்துட்டு இருக்காங்க. ஓஹோ மண்டமலை ஹெலிகாப்டர் தூட்டு போயிட போறாங்க. பார்த்துக்கோங்க. சீல போகும்போது நம்ம பறந்து போகும்போது ஹெலிகாப்டர் பிடிச்சி தொங்கிட்டே கூட வந்துட போகிறோம். தி எண்ட். ஐயோ இப்போ ஆடு போட்டுருவானுங்களோ? போட மாட்டாதுன்னு நினைக்கிறேன். போட்டாங்களா? அச்சச்சோ ஐயோ பாருங்களே. ரொம்ப நேரம் இது ஆடுக்கு அப்புறம் வந்துட்டோம் மக்களே. ஸோ இந்த வீடியோட கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரானி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை யோசிக்காமல் அடித்து தும்சம் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருக்கோம். ஆமாம் அதுவும் ஹார்டஸ்ட் எஸ்கேப் வேறு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் பாய். அவ்வளோதான் எனக்கு பேசுறது இல்லை.
ஆமாம் மக்களே. ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ பாய் 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 பாய்.